எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இது வரைக்கும் 38 பேர் இறந்துருக்காங்க. 12 பேர் மேலும் கவலைக்கிடமாக இருந்திருக்காங்க. ஒயின் ஷாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 110 ரூபா, 150 ரூபாய்க்கும் கோட்டை வாங்கி குடிச்சிருக்கலாம். இல்லை ஏன் நீங்களே இறந்து உங்கள் குடும்பத்தையும் பாதிச்சு டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? கள்ளச்சாரம் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அரசாங்கமே கவர்மெண்ட் ஒயின் ஷாப் நடத்துது இல்லையா? அதை விட்டுட்டு எங்கே போய் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இப்படி சாவுறீங்க? அதனால இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதனால தான் ஒயின் ஷாப்பையே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் குடிக்க ஃப்ரீடமாக விட்டாச்சு. அதை விட்டுட்டு கள்ளச்சாராயம் திருப்பியும் குடிச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் செத்ததும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை பாதிச்சு, உங்கள் உறவினர்களை பாதிச்சு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு கொலாப்ஸே உருவாக்கியிருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மதுரைங்கிற ஒருத்தர் தான் மெயின் அக்யூஸ்டாக இருக்கார். அவர் வந்து அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் 2 லேடிஸ் உட்பட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. சேலம் ஜிஹெச் ப்ளஸ் வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா